இப்போ நம்மளா ஒரு ஹேஷ் செட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளா ஒரு ஹேஷ் செட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஹேஷ் செட்டை இப்படி டிக்ளேர் பண்ணணும். கரெக்டாக யூஸ்வலாக நம்ம டிக்ளேர் பண்ணுறது பேசிக்காக திஸ் இஸ் அ கிளாஸ். இந்த ஹேஷ் செட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அப்போ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போதே அது ஸ்ட்ரிங்காக இன்டிஜரான்னு மென்ஷன் பண்ணணும். ரைட்டு. ஸோ அப்போ இந்த கிளாஸில் வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஜெனரிக்காக இருக்கணும். அந்த கிளாஸ் ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும், இன்டிஜரையும் ஸ்டோர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைன்னா அந்த அந்த ஹேஷ் செட்டில் போய் நம்ம டேட்டா ஆட் பண்ண முடியணும், ரிமூவ் பண்ண முடியணும், அப்புறம் டேட்டா இருக்கான்னு பார்க்க முடியணும். ரைட். ஸோ இந்த ஹேஷ் செட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ஹேஷ் செட்டில் கிளாஸ் போட்டுட்டோம். அது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இன்டிஜராக எதுவாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஜெனரிக் யூஸ் பண்ணணும், இந்த டீன்றது யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரிங்குன்னு யூஸ் பண்ணோமா, அப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த டீக்கு வந்துடும், ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிங்க. ரைட்டு. ஸோ இப்போ ஹேஷ் செட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேஷ் செட்டை வந்து நம்ம வந்து டேட்டாவை பக்கெட்டாக பிரிக்க போகிறோம். ரைட்டு. அந்த பக்கெட்டோட சைஸ் வந்து 1000, அதாவது 1000 பக்கெட்ஸாக பிரிக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு டேட்டா வருது அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டிங் பக்கெட்டை கண்டுபிடிச்சி ஒரு பக்கெட்டுக்கும் ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. அந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ ஒரு அரே ஆஃப் லிங்க் லிஸ்ட் இதை கிரியேட் பண்ணிக்கணும். ரைட். இப்போ டேட்டா வந்து இந்த 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 பக்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த இதில் ஒரு நோடை கிரியேட் பண்ணி அந்த டேட்டா அங்கே போட்டுடலாம். ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹேஷ் செட்டை இனிஷியலைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் டிக்ளேரிங் மெமரி ஃபார் த சைஸ் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். எனக்கு எத்தனை பக்கெட் தேவை? 1000 பக்கெட்ஸ் தேவை. ஸோ 1000 ஹெட் பாயிண்டர்ஸ் தேவை. ஸோ அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ரைட்டு. அப்புறம் ஒன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணணும்னா ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டாக ஒன்றுத்துக்கும் ஐ ஹவ் டு கிரியேட் அ லிங்க் லிஸ்ட். ஸோ ஐ எம் லூப்பிங் ஓவர் ஆல் த 1000 பக்கெட்ஸ் ஃபார் ஈச் ஒன் ஐ எம் கிரியேட்டிங் அ லிங்க் லிஸ்ட். ஸோ பக்கெட் ஆஃப் 0க்கு ஒரு லிஸ்ட்டு, பக்கெட் ஆஃப் ஒரு இதுக்கும் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங் வருது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இப்போ பாலான்னு ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாலாவை அப்படியே ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த கீ தானே, இந்த பாலா தான் கீ. இதை வச்சு ஒரு ஹேஷ் கோடை ஜென்ரேட் பண்ணேன். இது வந்து ஒரு நம்பர் கொடுக்கும். அந்த நம்பர் நெகட்டிவாக இருக்கலாம், நான் ஹேஷ் கோடும் நம்பர் கொடுக்கும். அதனால் இது என்ன பண்ணுறேன்னா ஐ எம் அண்டிங் வித் இந்த நம்பர் என்னென்னா எஃப்னா எல்லாமே 1, இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. கரெக்டாக. ஸோ திஸ் எஃப் ரெப்ரசன்ட்ஸ் 4 1. ஸோ 1 டிஜிட் ரெப்ரசன்ட்ஸ் 4 பிட்ஸ். இந்த ஹெக்ஸாடெசிமலாக நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 0xன்னு போட்டு ஹெக்ஸாடெசிமலாக பண்ணும்போது ஒரு லெட்டர் ரெப்ரசன்ட் 4 பிட்ஸு. அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 × 4 32 பிட்ஸ் டோட்டலாக இருக்குது. இந்த 32 பிட்ஸில் இது மட்டும் 7 போட்டிருக்கேன். 7ஓட பைனரி என்ன? 0 1 1 1. அப்போ ஃபஸ்ட்டு பிட் மட்டும் 0 ஆகிட்டு அது கூட அண்டு பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா இது சைன்டு பிட் இருக்குன்னா அதை மட்டும் நான் நெகேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த நம்பரை வந்து பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு தான் நான் வந்து இதோட அண்டு பண்ணுறேன். அண்டு பண்ணால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வேல்யூவில் நான் கரஸ்பாண்டிங் பக்கெட்டை கண்டுபிடிக்கணும். இந்த பக்கெட்டோட சைஸ் என்ன? 1000. ஸோ நான் மாடுலோ 1000 போட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் எனி நம்பர் விச் இஸ் லெஸ் தென் 1000. எந்த நம்பராக இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 மாடுலோ 7 போட்டேன்னா அவுட்புட் வந்து கண்டிப்பாக 7ஐ விட கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி நான் மாடுலோ 1000 போட்டேன்னா இதோடைய அவுட்புட் வந்து 1000 விட கம்மியாக தான் இருக்கும். இந்த கீ வருது பார்த்தீங்களா, இப்படி தான் கீ கண்டுபிடிக்கிறேன். அதை நான் இண்டெக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் பக்கெட்டில் போய் அந்த பக்கெட்டில் அந்த இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் பக்கெட் அந்த லிங்க் லிஸ்ட்டோடைய ஹெட்டை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அந்த லிங்க் லிஸ்ட்டில் ஏற்கனவே இந்த கீ இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா ஹேஷ் செட்டு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஹேஷ் செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இல்லைன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ லிங்க் லிஸ்ட்லேயே நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஜாவாவில். ஓகே.
ஸோ ஏற்கனவே இல்லைன்னா ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஆட் பண்ண மாட்டேன். கண்டென்ட்ஸ் 2 இருந்தால் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ டூப்ளிகேட்ஸ் ஆட் ஆகாது. ஸோ நம்ம நிறைய நம்பர் ஆட் பண்ணும்போது, நிறைய ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது, நாளைக்கு பாலா அப்புறம் சாலான்னு கூப்பிட்றேன், இந்த சாலாவும் பாலாவும் ஒரே பக்கெட்டுக்கு போகுது அப்படின்னா, ஒரே ஹேஷ் கீ வந்து ஒரே பக்கெட்டுக்கு போகுதுன்னா, பாலான்றது ஒரு நோடில் இருக்கும், இன்னொரு நோடு போட்டு இங்கே சாலான் இருக்கும். இது அடுத்தது மாலான்னு வருது. இந்த மாலா பண்ணும்போது வேற ஒரு ஏன்னா ஹேஷ் ஆட் பண்ணும்போது முதல்ல ஹேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஹேஷ் கண்டுபிடிச்சி இந்த எந்த பக்கெட்டில் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்குறோம். ரைட், இந்த மாலான்றது இந்த இண்டெக்ஸ் வேறு பக்கெட்டில் போகலாம். அப்போ அங்கே போய் இங்கே வந்து மாலான்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் ஹேஷ் செட்டு டிக்ளேர் பண்ணுறோம். இதுதான் வந்து ஹேஷ் டேபிள். வி ஹேவ் பக்கெட்ஸ் ஆஃப் சைஸ், எவ்வளோ சைஸோ அத்தனை பக்கெட்ஸ் முதல்ல டிக்ளேர் பண்ணிவிட்டு அது கரஸ்பாண்டிங் இதில் போய் லிங்க் லிஸ்ட்டில் போய் நம்ம டேட்டாவை ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த யூஸ்வலாக ஒரே ஒரு லிங்க் லிஸ்ட்டில் மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, ஒரே ஒரு லிங்க் லிஸ்ட்டை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஒரே லிங்க் லிஸ்ட்டில் 10,000 நோடு இருக்குது. அப்போ நம்ம ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 10,000 நோடையும் சர்ச் பண்ணணும் லீனியர் டைம்ஸ். இதுவே நம்ம இந்த மாதிரி ஹேஷ் செட்டில் ஸ்டோர் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸுக்கு போயிடலாம். அந்த என்ன டேட்டாவை எடுத்து ஹேஷ் பண்ணி கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போயிட்டு அதில் கம்மியான நோட்ஸ் தான் இருக்கும். அந்த கம்மியான நோட்ஸில் அந்த டேட்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சர்ச்சிங் பிகம்ஸ் எஃபிஷியன்ட் இந்த ஹேஷ் செட்டில் போடும்போது. ஓகே, ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது பக்கெட்டில் ஆட் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணும்போது என்ன, கரஸ்பாண்டிங் அந்த கீயை எடுக்கிறோம், அந்த கரஸ்பாண்டிங் பக்கெட்டை கண்டுபிடிக்கிறோம், அந்த பக்கெட்டில் போய் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை தூக்கிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். பக்கெட் இஸ் லிங்க் லிஸ்ட், டாட் ரிமூவ் போட ரிமூவ் போயிடும். அதேமாரி கண்டெய்ன்ஸ் இருக்குன்னா கரஸ்பாண்டிங் பக்கெட்டை போகிறோம், பக்கெட்டில் அந்த வேல்யூ இருக்கா, கண்டெய்ன்ஸ் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் a simple implementation of hash set.